தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி அமைத்த காலத்திலிருந்து தற்போது வரையில் அவர்களுக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இருப்பினும் இந்த அரசாங்கமானது இந்த விமர்சனங்களை கண்டுகொள்ளாது தங்களுடைய கொள்கையில் மாறாத நிலையில் ஆட்சியை தொடர்ந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த நிலையில் முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு தனது ஆதரவை பகிரங்கமாக தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் கருத்து தெரிவிக்கும் போது, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசில் அமைச்சர்கள் ஊழல் மோசடிகளில் ஈடுபடுவதில்லை, அதனை நாம் பாராட்ட வேண்டும் என்று சரத் பொன்சேகா கூறியிருக்கிறார். இலங்கையில் கடந்த காலங்களில் சட்டம் ஒழுங்கு இருக்கவில்லை என்றும் பணம் இருந்த இடத்தில்தான் நீதி இருந்தது என்று அவர் கூறியிருக்கிறார். ஊழல் மோசடிகள் இடம்பெற்றதாகவும் குறுக்கு வழிகளில் வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டதாகவும் சரத் பொன்சேகா தனது கருத்தை முன்வைத்திருக்கிறார். இவ்வாறான சூழ்நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் யாரும் ஊழல் மோசடிகளில் ஈடுபடவில்லை, எனவே அவர்களை நாம் பாராட்ட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த அரசாங்கமானது மக்களின் தேவைகளை உணர்ந்து அவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இந்த பயணத்தில், அதாவது மக்களுக்கான அரசாங்கத்தின் பயணத்தில் அவர்களுக்கு ஆதரவாக பயணிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கான அவருடைய ஆதரவை பகிரங்கமாக தெரிவித்திருக்கிறார்.